ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஸ்கர் ஒன்று வந்து செத்து போச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்கர் டேங்கில் ஒரு பார்ட்டிஷன் இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரஸ்ட்டான மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நைட் எடுத்தேன். சரி, ஒன்றும் இதான் கொஞ்ச நாள் ஆகிடுச்சே, பார்த்துட்டு தானே இருந்துருக்குதுங்க, ஒன்றும் மன்னிக்காதுன்னு நினச்சிட்டு எடுத்தேன். அது காலையில் வைக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே நம்மளோட அக்ரெசிவ் ஆஸ்கர் ஒருத்தர் இருக்கார்ல பக்கத்தில் ரைட் சைடில் இருக்குமே, அது வந்து இதை போட்டு அடித்து கொன்றுச்சு. ஆனால் அது கொன்னதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில, இது இப்போ கொஞ்சம் சிக்காக தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கல. சரி, ஓகே, காலியாக போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு தனியாக ஆஸ்கர் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதில் இருக்குது. ஆனால் நான் வந்து அதை கோல்டு ஃபிஷ் தூக்கி அந்த டேங்க்கில் போடலாமா, ஆஸ்கரை வந்து வேறு தனியாக வச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு. ஏன்னா அந்த 3 feet ஸ்டாண்டு ஒன்று நம்மக்கிட்ட சும்மா இருக்குல்ல, அதில் தான் இப்போ இந்த 2 டேங்க் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு 3 feetல ஒரு டேங்க் செய்யறதுக்கு தான் யோசித்து வச்சுருக்கேன். 3/1.5 ஹைட்டு, திரும்ப வித்து ஒரு 1.5. ஸோ அந்த மாதிரி தான் யோசித்து வச்சுருக்கேன். அதில் கோல்டு ஃபிஷ் டேங்க் செட்டப் ஒன்று போடலாம் அப்படின்னு ஒரு ஃபில்ட்ரு வாங்கி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு வாங்கலான்னு இருக்கேன். இது வேஸ்ட்டாக இருக்குது, இந்த சின்ன சின்ன கருப்பாக இருக்கிறதெல்லாம். அது க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் மாற்றிடலான்னு இருக்கேன். ஸோ நம்ம அரோனா டேங்க்கில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இப்போ திரும்ப ஒரு ஐடியா பண்ணி நம்ம பழைய வேவ் மேக்கரை வச்சு ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கோம், அதுவும் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து செத்து போனதுக்கப்புறமா ரொம்ப கேவலமாக இருந்தது டேங்க்கு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கல் தான் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலைக்கே ஆகாது. அதனால் நம்ம வந்து இந்த ஆஸ்கர் டேங்க் அப்படியே தூக்கி கீழே வச்சுட்டு இதில் இந்த ஸ்டாண்டுக்கு ஒரு 3 feet டேங்க் ஒன்று செஞ்சுட்டு கோல்டு ஃபிஷ்ஷு ஃபுல்லாக கோல்டு ஃபிஷ்ஷாக வாங்கி விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கோல்டு ஃபிஷ்ஷு, அது நல்ல சைஸாக இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட காட்டணுன்னு பார்க்குறேன். அது பார்ப்போம், அதை நான் டேங்க்கில் வச்சு காட்டின அப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியும் அதோட சைஸு. ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ் வாங்கி வைக்கலாம், ஒரு கோல்டு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸு, அந்த இன்டர்னல் ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா பெருசு, அதை வாங்கி போட்டு வைக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம், ஒரு மோஸ்ட்டாக ஒரு 1 வீக்கில் அந்த டேங்க்கு நம்ம வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரெடிமேடாக இல்லை, நம்ம சொல்லி தான் செய்ய போகிறோம். எந்த கடையில் செய்கிறோம், எத்தனை கிளாஸு, டஃப் அண்ட் கிளாஸாக, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து டேங்க் மேக்கிங்கில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆஸ்கரை பற்றி அப்டேட் சொல்ல தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன். இதுவும் இப்போ கொஞ்சம் சிக்காக தான் இருக்குது, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. அந்த ஃபிஷ் செத்து ஒரு 2 days இருக்கும். ஆனால் இது வந்து இப்போது ஃபுட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல, சிக்கனும் சாப்பிட்றதில்ல, இல்லை ஃபிஷ் ஃபுட்டும் சாப்பிட்றதில்ல. ஏன் இப்படி மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம பார்ப்போம், இது கொஞ்சம் டைம் ஆன அப்புறம் தான் தெரியும் என்னென்னு. இந்த 2 டேங்க்கும் அப்படியே கீழே போயிடும், கோராமியும் ஆஸ்கரும். அதே மாதிரி இந்த ஜெயின் கோராமி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஜக்கில் தான் வச்சு தண்ணி மாற்றுவோம் அதுக்கு, இப்போ அந்த ஜக்கில் கொள்ளலை, அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு அது. ஏன்னா அது சிக்கன் ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் சிக்கன் ஃபீட் பண்ணுற டைமு. அரோனாவுக்கு 2 பீஸு, அலிகேட்டருக்கு ஒரு 2 பீஸு, அப்புறம் கேட் ஃபிஷ் ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு நம்ம அதுக்கு போடுற மாதிரி இல்லை. ஸோ கோராவுக்கு கொஞ்சம் போட்டு, ஆஸ்கருக்கு அவ்வளோதான், இனிமேல் ஃபுல் பெல்லட் தான் போடணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இது வேலைக்கே ஆகாது இனிமேல் அதுக்கு சிக்கன்லாம் போடுறது. ஸோ அரோனாவுக்கு எப்பவும் போல் நம்ம 2 பீஸ் போட்டோம். அவரும் எப்பவும் போல் அதை கரெக்டாக சாப்பிட்டாப்புல. டெய்லி காலையில் 2 பீஸ் சிக்கன். மற்றபடி இதுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா அப்போ மட்டும் லைவ் ஃபீடு ஆனால் ஒன்று கொடுத்தோன்னா சரியாக போயிடும். மற்றபடி இந்த டெயில் மட்டும்தான் இது இன்னும் ஃபுல்லாக க்ரோ ஆகலை. இது கொஞ்சம் மாதம் முன்னாடி அடி வாங்குச்சு, அதுலேருந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆகலை. மற்றபடி அரோனா பற்றி ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இது நல்லா இருக்குது. ஸோ இதோட இந்த டஸ்ட்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்றது வந்து வீடியோ எண்டில் பார்ப்பீங்க. அதே மாதிரி ஃப்ளாஷ் போட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டேன் தெரியாமல் கோராமிக்கு. சரி சாப்பிடுமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு தான் போட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷோடு போட்டு எடுக்கிறப்பே சாப்பிட்டுச்சு. அது கண்ணை பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு யாரோட இதை செட் பண்ணுறதுனே தெரியலப்பா. இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்கிறதா, டேங்க்கு போடுறதா, என்னென்னு ஒரு ஐடியாவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நான் பெல்லட் போட்டேன், சாப்பிடல. பட் ஆனால் லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்த்தேன், ஒரு 2 பெல்லட் மட்டும் சாப்பிட்டுச்சு. மீதி வந்து அப்படியே தண்ணியிலேயே தான் கிடக்கு.
இவருக்கு என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 6 ஃபீட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த ரைட் கார்னர் வந்து சம்பு இப்படி நல்லா ஒர்க் ஆகுதான்னு தெரில. ரைட் கார்னரில் வந்து எந்த டஸ்ட்டுமே தங்காது. ஸோ நம்ம வேவ் மேக்கர் சும்மா தானே கிடக்கு. இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு வாட்டி ஒட்டுறோம் பார்த்தீங்களா டேங்க்கில், ஒட்டினதுக்கப்புறம் அதை பிரிக்காமல் இருந்தேன். ஒரு ஒரு 2-3 மாதத்துக்கு நான் அதை பிரிக்கவே இல்லை, அப்படியே இருந்தது. அப்புறம் மொத்தமாக ஃபிஷ்ஷஸ்லாம் எடுக்கிறப்ப அந்த வேவ் மேக்கரை ஒரு வாட்டி தான் பிரித்தோம். பிரிச்சுட்டு திரும்ப 2வது வாட்டி உள்ள கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறேன், அந்த பின்னாடி உள்ள இந்த ரப்பர் வந்து ஒட்டல. அது நானும் யூடியூப்பில் என்னென்னமோ பார்த்தேன், ஹீட் பண்ணிலாம் பார்த்து ஒட்ட சொன்னாங்க. என்னமோ ட்ரை பண்ணிட்டேன், ஒட்டல. அதனால் அப்போயிலேருந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணல. வேவ் மேக்கர் வந்து ஆக்சுவலாக மேலே அந்த தண்ணி ஃப்ளோ வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படி வச்சோம்னா. பட் நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த எண்ட்லேருந்து நவுத்தவே முடியாது. ஆனால் டியூப் போட்டு தான் எடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்னரில் இருக்க எல்லா டஸ்ட்டும் அப்படியே மேலே வந்து அந்த சைடு போயிடும். போனதுக்கப்புறம் சம்ப் வழியாக அது எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட்டுக்காக தான் இதை நான் யூஸே பண்ணுறேன். 1/2 மணி நேரம் இதை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தொட்டி கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, கலங்கலாக டஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கீழே ஒரு டஸ்ட் இருக்காது, ஃபுல் கிளியர் ஆகிடும், தண்ணியும் க்ளீன் ஆகிரும். எல்லாமே போயிட்டு கீழே நம்ம சம்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்பாஞ்சு, அதில் போயிட்டு ஒட்டிக்கும். இதில் இந்த பார்த்தீங்கன்னா ஒரே 2ல் மட்டும் டஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியுமே கிளியர் ஆகிரும். ஸோ இது போட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்குது. ஒரு 1/2 அன் ஹவர் போட்டு விட்டு திரும்ப அதுக்கப்புறம் கேப் விட்டோம்னா அது பாட்டுக்கு ஃபில்டர் ஆகிடும். இது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணல, ஏன்னா இது சின்னதாக இருக்கப்போ இந்த வேவ் மேக்கர்லாம் போட்டால் ரொம்ப பயப்படும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி நம்ம அலிகேட்டர் வந்து வெளியில் வச்சதுக்கப்புறம் உண்மையாகவே பரவாயில்லப்பா. ரொம்ப கொஞ்சம் பயம் போன மாதிரியே இருக்குது அதுக்கு. ஆனால் இந்த ஃபுட்டு போடுறப்போ மட்டும் பசியில் இருந்ததுன்னா சட்டுன்னு கடிக்க வந்துடுது. மற்றபடி அது கொஞ்சம் இப்போ தான் தெளிவான மாதிரி இருக்குது கலர் வைஸ். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்லாம் போட்டோன்னே சாப்பிடாது நம்ம இருந்தோம்னா, இப்போ ஆனால் போட்டோன்னே வந்து சாப்பிட ட்ரை பண்ணுது. பசியில் இருந்ததுன்னா போட்ட அடுத்த நிமிஷமே போய்ட்டு பட்டுன்னு கவிருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 பீஸ் போட்டிருந்தேன், 2யுமே ஒரே வாயில் லபுக்குன்னு அடிச்சிட்டாப்புல. இது ஆக்சுவலாக கிளார் அடிக்குது நான் எடுக்கிறதுக்கு. நானும் அந்தந்த சைடு சுற்றி பார்த்தேன், உங்களுக்கு எப்படின்னா இதை காட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் கிளாராக தான் இருந்தது, ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். மீதி கரெக்டாக இன்னும் ஒரே ஒரு பீஸ் இருக்குது. அதுவுமே நான் இந்த ஃபீடிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தப்போ அதுவும் காணோம், அதையும் சாப்பிட்ருக்கு. ஸோ டெய்லி அலிகேட்டருக்குமே காலைல 2 பீஸ் சிக்கன் கொடுத்துட்றோம். அது கரெக்டாக அந்த பசியை மட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு டேங்க் செய்கிற வரைக்கும் இதில் தான் இருக்கணும். பார்ப்போம், இது கண்டிப்பாக டஃப் அண்ட் கிளாஸ் தான் பண்ணுவோம். அலிகேட்டருக்கும் ஒரு டேங்க் பண்ணி செட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.